வணக்கம். இன்றைக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய பிரச்சனையாக வந்திருப்பது தொழிலாளர் திருத்தச் சட்டம். தொழிலாளர் திருத்தச் சட்டத்தை ஒன்றிய அரசு தற்போது கொண்டு வந்திருக்கிறது. அந்த சட்டமானது தற்போது நடைமுறையில் இருக்கிறது. இதை எதிர்த்து பல முற்போக்கு சக்திகள் தொடர் போராட்டங்களில் இறங்கியிருக்கிறார்கள். இன்று கூட இந்திய அளவில் சாலை மறியல் போராட்டத்தை இடதுசாரி முற்போக்கு அமைப்புகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டமானது தொழிலாளர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டமாக இருக்கிறது. குறிப்பாக நாம் 3 அம்சங்களை பார்க்கலாம். முதலாவதாக அம்சம், தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய வகையில் இந்த சட்டமானது இருக்கிறது. 8 மணி நேரம் தொழிலாளர்கள் உழைக்கும் நேரமாக முன்பிருந்த சட்டத்தை திருத்தி தற்பொழுது 12 மணி நேரம் 14 மணி நேரம் என்கிற அளவில் இந்த சட்டமானது தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய வகையில் திருத்தப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது வரை தொழிலாளர்கள் 8 மணி நேரம்தான் வேலை பார்த்தார்கள். தங்கள் விருப்பப்படி ஓட்டி பார்த்து அதன் மூலம் அதற்கான ஊதியத்தை பெறுவார்கள். ஆனால் தற்பொழுது 12-14 மணி நேரம் என்று ஆக்கி தொழிலாளர்களுடைய உழைப்புகளை சுருண்டக்கூடிய முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்குமான ஒரு சட்டமாக இந்த சட்டம் இருக்கிறது. இரண்டாவது அம்சம் என்றால் பெண்களுக்கு எதிராக சட்டமாக இந்த சட்டம் இருக்கிறது. ஏன் சொல்கிறேன் என்றால், பெண்கள் ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள். இந்த சமூகத்தில் ஆணாதிக்கத்தாலும் பாலியல் வன்கொடுமைகளாலும் தொடர்ச்சியாக இன்றளவும் கூட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய வகையில் தற்போது பெண்கள் காலை நேரங்களில் தொழிற்சாலைகளில் அவர்கள் வேலை பார்ப்பார்கள். பிறகு இரவு நேரங்களில் தங்களுடைய வீட்டிற்கோ தாங்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதிக்கோ சென்று விடுவார்கள். ஆனால் தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் கட்டாயமாக இரவு நேரம் நைட் டியூட்டியும் இந்த சட்டத்தில் போட்டிருக்கிறார்கள். பெண்கள் நைட் டியூட்டிக்கு வரலாம், நைட் டியூட்டியை செய்யலாம் என்கிற அளவில் இந்த சட்டமானது இருக்கிறது. எனவே பெண்களுடைய உழைப்பு சுரண்டலையும் இது வழிவகுக்கிறது. மூன்றாவது அம்சம் என்னவென்றால், தொழிலாளருடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருப்பது என்னவென்றால், தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கம் வைப்பதற்கான உரிமையை வழங்கியிருக்கிறதன் மூலமாக முதலாளிகளிடமிருந்தும் கார்ப்பரேட் முதலாளிகளிடமிருந்தும் தங்கள் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனங்களிடமிருந்தும் கூலி உயர்வு கேட்பதோ மற்றும் போனஸ் கேட்பதோ இது போன்ற விஷயங்களுக்காக தொழிற்சங்கங்கள் மூலமாக நிறுவனங்களை அணுகுகிறார்கள், முதலாளிகளை அணுகுகிறார்கள், போராடுகிறார்கள், தங்களுடைய உரிமைகளையும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தற்போது கொண்டு வந்திருக்கிற சட்டம் என்பது, ஒரு நிறுவனத்தில் 300க்கும் குறைவாக தொழிலாளர்கள் இருந்தால் அந்த தொழிலாளர்களை எப்பொழுது வேணாலும் பணியிலிருந்து நீக்க முடியும், பணியிலிருந்து தூக்க முடியும் என்கிற சட்டமாக இருக்கிறது. இது மிகப்பெரிய ஆபத்து. தொழிலாளருக்கு விரோதமான ஒரு சட்டம், தொழிலாளருக்கு விரோதமான ஒரு நடைமுறை. ஏனென்றால், ஒரு நிறுவனத்தில் ஒரு தொழிலாளர் 10 ஆண்டுகள் வேலை பார்த்திருப்பார், 12 ஆண்டுகள் வேலை பார்த்திருப்பார், 30 ஆண்டுகள் வேலை பார்த்திருப்பார், அல்லது 6 மாதம் கூட வேலை பார்த்திருப்பார். ஆனால் இத்தனை ஆண்டுகள் வேலை பார்த்தாலும் கூட ஒரு நிறுவனத்தில் 300க்கும் கீழே தொழிலாளர்கள் இருந்தால் அவர்களை உடனடியாக நீக்கிவிடலாம். அப்படி என்றால் அவர்களுடைய பணி பாதுகாப்பு இந்த சட்டத்தில் எங்கே இருக்கிறது? இந்த சட்டத்தின் மூலமாக தொழிலாளர்கள் உரிமையை பறித்து தொழிலாளர்களை ஓட்டாண்டி ஆக்கி தொழிலாளர்கள் விரோத ஒரு அரசாக இந்த அரசு செயல்படுகிறது. இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும்.